60, 70, 80 வயசு தாண்டினவங்களுக்கெல்லாம் சமுதாயம் கூட கும்பிடு போட்டு மரியாதை பண்ணுது. ஏழை எளிய மக்கள் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வயசு பிரச்சனை. நடனத்துக்குன்னா நளினம் தேவை என்ற நளினம்லாம் கிடையாது தம்பி, அதனால் வராது. அவர் தனுஷ் தான் அந்த மூமெண்ட்லாம் மாஸ்டர்கிட்ட சொல்லி மாஸ்டர் என்கிட்ட வேலை வாங்கினார். ஒரு நடிகராக இருக்கிறது ரொம்ப சுலபம், ஒரு இயக்குனருங்கிறது மிகப்பெரிய கஷ்டம். அஜித், விஜய் என் மேலே ஒரு பாசமாக தான் இருக்காங்க. ராசாயன் மனசில் படம் பார்த்துட்டு தலையெல்லாம் தண்ணியை தெளிச்சுக்கிட்டு அடி சிலிப்பிக்கிட்டே இருப்பேன். ராஜ்கிரண் மாதிரி நான் வரணும்னு நினைப்பேன். எனக்குள்ளே இருக்கிற விஷயங்களை அவர் மனசுக்குள்ளே அசை போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சினிமா மேலே உள்ள ஆசையாலேயோ இல்லை கலை தாகத்தோடவோ இந்த சினிமாவுக்கு வரல. பஞ்சம் பிழைக்கிறதுக்காக சென்னைக்கு வந்தேன். வந்து வேலை கிடைச்சது ஒரு ஃபிலிம் விநியோக நிறுவனத்தில். அதில் படிப்படியாக வளர்ந்து இந்த நிலைமைக்கு வந்துட்டேன், இறையருள். அப்போது ஒவ்வொரு அணுவும் இறைவனின் நாட்டம் இல்லாமல் அசையாதுங்கிற முழு நம்பிக்கை உள்ள இஸ்லாமியன் நான். என்ன இறைவன் இந்த திரைத்துறையில் வச்சுருக்காருன்னா அதுக்கு நான் நியாயம் கற்பிக்கணும். அப்போ என்ன செய்யணும்? இந்த திரைப்படங்கள் மிக சக்தி வாய்ந்த மக்கள் ஊடகம். இதன் மூலமாக நான் ஏதாவது ஒரு நல்ல கருத்தை சமுதாயத்துக்கு சொல்லணும். அப்படி ஒரு நல்ல கருத்து இருக்கிற கதைகள் மட்டுமே ஒத்துக்கிறேன். அதனால தான் படங்கள் குறைவாக வர காரணம். அதாவது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இளைய சமுதாயம் முதியவர்களை அவருடைய உரிமைகளை மறுக்குது. 60 வயசுக்கு மேலே ஆகிட்டா அவங்கள ஒரு ஜடப்பொருளாக நினைக்குது. அவங்களுக்கும் உணர்ச்சிகள் இருக்குது, அவங்களுக்கும் ஆசாபாசங்கள் இருக்குது. இதை நினைக்கிறது இல்லை. ஏன்னா வாழ்க்கை ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. தொழில்நுட்பங்கள் வளர வளர வாழ்க்கையின் ஓட்டம் அதிகமாக இருக்குது. அதனால் முதியோர்களை தூக்கி போட்டுறாங்க அப்படின்னு ஒரு மனக்குறை பலருக்கும் இருக்கிற மாதிரி எனக்குள்ளே இருக்குது. அதை தீர்க்கிறதுக்காகத்தான் நம்மளால் ஆன முயற்சி ஏதோ ஒன்று செய்யணுங்கிற உத்வேகத்தில் தனுஷ் உருவாக்கின கதை தான் இது. அந்த விஷயம் இருக்கிறதுனால தான் எனக்கும் இந்த கதை பிடிச்சது, நடிக்க ஒத்துக்கிட்டேன். இப்போது அரசாங்கமே 58 வருஷத்தில் ரிட்டைர்மெண்ட்னு ஒரு சட்டம் வச்சுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகள், ஆளும் வர்க்கத்தினர், கார்ப்பரேட் முதலாளிகள், பெரும் செல்வந்தர்கள், சினிமா பிரபலங்கள், இப்படி 60, 70, 80 வயசு தாண்டினவங்களுக்கெல்லாம் சமுதாயம் கூட கும்பிடு போட்டு மரியாதை பண்ணுது. ஆனால் நடுத்தர வர்க்கத்து மக்கள், ஏழை எளிய மக்கள் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வயசு பிரச்சனை. அவங்க மட்டும்தான் அந்த 60 வயசு ஆகிட்டா ஒதுங்கிடணும். அது எப்படி, எந்த வேலை நியாயம்? ஸோ இது நியாயமற்ற ஒரு சமூக அமைப்பு இல்லையா? இதை நம்ம எடுத்து சொல்லணும். அப்போது முதியோர்களுக்கு எல்லா வயசில் எல்லாருக்கும் உள்ளதை போல் எல்லா உணர்வுகளும் உண்டு. 20 வயசோ 30, 40, 50, 60, 70, 80 என்ன வயசானாலும் அவங்களுக்கு உரிய உணர்வுகளும் ஆசாபாசங்களும் எல்லாமே எல்லாருக்கும் பொது. இதில் வயசாகிடுச்சுன்னா கூடும் குறையும், அல்ல இளவயதினருக்கு மட்டும் அதிகமாக இருக்கும், இப்போலாம் ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் பொதுவானது தான். ஸோ அந்த உணர்வுகளை மதிக்கணும். ஸோ உணர்வுகள் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. வயசாகிட்டதுனால எல்லா உணர்வுகளும் மழுங்கி போயிடாது. அந்த உணர்வுகளை நம்ம மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்து இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்று, வாழும் காலத்தில் இளைஞர்களாக இருக்கும் பொழுதே தன் குடும்பத்துக்காக, தன் மனைவி மக்களுக்காக உழைக்கிறோம், சேர்க்குறோம். அதோட தன் சுய தேவைக்கு பிற்காலத்துக்கு தேவைப்படும்னு
இன்றைக்குள்ள இளைஞர்கள் ஒரு சேமிப்பு வச்சுக்கணும். எவ்வளோ பணம் வந்தாலும் செலவழிக்கலாம், எல்லாத்துக்கும் வழி இருக்குது. ஆனாலும் சேமிப்புங்கிறது வாழ்க்கையில் முக்கியம். இப்படி இளைஞர்கள் இன்றைக்கி சேமித்தாதான் நாளைக்கு அவங்க முதியோர்கள் ஆகும்போது குடும்பத்தையெல்லாம் உருவாக்கி விட்டதுக்கு அப்புறமும் தங்கள் கையில் ஒரு இருப்பு இருக்கும், ஒரு பண வசதி இருக்கும். அப்படி ஒரு பண வசதி இருந்தால் இந்த சமூகம் வயசாகி போச்சுன்னு ஒதுக்காது. ஸோ பண வசதி இல்லாதவங்க தான் ஒதுக்கப்படுறாங்க. பண வசதி உள்ளவங்கள்லாம் 70-80 வயசுலேயும் ஓகோன்னு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் சேமிப்பு அவசியம். குடும்பத்தை காப்பாற்றணும், பிள்ளைவட்டிகளை காப்பாற்றணும், பிள்ளைவட்டிகளை படிக்க வைக்கணும், உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வரணும், எல்லாம் செய்யணும். எல்லா கடமையும் செய்யுங்க. அதே சமயத்தில் உங்களுடைய பிற்காலத்துக்காகவும் கொஞ்சம் சேமிப்பு வச்சுக்கங்க. அப்படி சேமிப்பு வச்சுக்கிட்டா தான் உங்கள் உணர்வுகளுக்கு மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தையும் இயக்குனர் தனுஷ் இந்த படத்தில் சொல்லியிருக்கிறார். இது தனுஷ் என்னென்ன அவருடைய 4 வயசுலேருந்து என்னை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் ஒரு கலைஞனாக எனக்குள்ளே இருக்கிற விஷயங்களை அவர் மனசுக்குள்ளே அசை போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படியான விஷயங்களை இவற்றிருந்து கொண்டு வரணும் அப்படின்னு அப்படி ஆக்கியிருக்காரு என்ன. அப்படி இந்த கதாபாத்திரத்தை ஆக்கினதோடு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ஷூட்டிங் நேரத்துலையும் என்ன அப்படி ஒரு குழந்தையாக தான் கேர் எடுத்து பார்த்துக்கிட்டார். எனக்கு இந்த ஒரு சாங்கில் டான்ஸ் ஆடணும் சார்னு சொன்னார் தனுஷ். இப்போ நான் சொன்னேன், தம்பி என் பாடி கொஞ்சம் ஸ்டஃப்பான பாடி, ஃப்ளக்சுவேட் ஆகாது, நடனத்துக்குன்னா நளினம் தேவை, என்ற நளினம்லாம் கிடையாது தம்பி, அதனால் வராது சொன்னேன். சார் அதெல்லாம் இல்லை சார், நீங்கள் உங்களுக்கு வர்றது தான் மூமெண்ட், அதை வச்சு நான் எடுத்துக்குவேன் அப்படின்ட்டு தனுஷ் தான் என்னென்ன மூமெண்ட்டை நான் பண்ணணுங்கிறத பண்ணி ஆடி காட்டி பாபா பாஸ்கர் மாஸ்டர்கிட்ட சொல்லி, சாருக்கு என்னென்ன மாதிரி மூமெண்ட்டு தான் வைக்கணும், ஈஸியான மூமெண்ட்டு தான் கொடுக்கணும், ஏன்னா அவர் சாரு டான்ஸே ஆட மாட்டேன்ட்டார், நான் சொல்லி ஆட வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் தனுஷ் தான் அந்த மூமெண்ட்லாம் மாஸ்டர்கிட்ட சொல்லி மாஸ்டர் என்கிட்ட வேலை வாங்கினார். இறையர்களால் ஏதோ ஆடிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, என் பிள்ளைங்க பொறுத்துக்குவாங்க, பேரன் பேத்திங்க பொறுத்துக்குவாங்கன்னு ஆடிட்டேன். ஃபென்டாஸ்டிக். அதாவது நடிகராக இருக்கிறது ரொம்ப சுலபம், ஒரு இயக்குனருங்கிறது மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா அவ்வளவு தலைவலி, அவ்வளவு மென்டல் டார்ச்சர் சேர்ந்துடும் ஒரு டைரக்டருக்கு. ஏன்னா அத்தனை நடிகர்களையும் கட்டி மேய்க்கணும், அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களையும் கட்டி மேய்க்கணும், இது பெரிய விஷயம். அதை ரொம்ப சுலபமாக பண்ணார். அதுதான் நான் அவர்கிட்ட ரொம்ப பிரமிச்சு ரசித்த விஷயம். அதாவது இப்போ எங்கிட்ட எப்படி வேலை வாங்கணும், ரேவதி மேடம் கிட்ட எப்படி வேலை வாங்கணும், சாயா சிங்கிட்ட எப்படி வேலை வாங்கணும், பிரசன்னாட்ட எப்படி வேலை வாங்கணும், அந்த குழந்தைங்கள்ட்ட எப்படி வேலை வாங்கணும், எல்லா மனத்தத்துவமும் தெரிஞ்சு வச்சுருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாரும் கோச்சிக்கிட்டதில்லை, யாரும் வருத்தப்பட்டதில்லை, ஒரு சத்தம் கிடையாது, சைலண்ட்டாக வேலை போகும். ஸோ எல்லாரையும் அரவணைச்சி அவங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி இவங்களை டீல் பண்ணால் அவங்கள்ட்ட நம்ம நினைக்கிறத வெளியே வர வைக்க முடியும் அப்படின்னு தெளிவாக பண்ணார். இது இட்ஸ் கிரேட், ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அவர் அந்த ட்ரெய்லர் வெளியிட்டு மேடையில் கூட சொல்லி காட்டினார். ராசாயன் மனசில் படம் பார்த்துட்டு தலையெல்லாம் தண்ணியை தெளிச்சுக்கிட்டு அடி சிலிப்பிக்கிட்டே இருப்பேன், ராஜ்கிரண் மாதிரி நான் வரணும்னு நினைப்பேன். அப்புறம் அந்த ராசாயன் மனசில் போட்டுக்கிற செருப்பு முன்னாடி இப்படி லேசாக வளைஞ்சிருக்கும், அது மாதிரி செருப்பை வளைச்சிக்குவேன் அப்படிலாம் அந்த மேடையில் சொல்லி காட்டினார். ஸோ அவர் என்னை ரசிச்சிருக்காரு, ரசித்தது அவர் மனசுக்குள்ளே இருக்குது. அப்போ என்னுடைய கதாபாத்திரத்தை பண்ணும்போது அவருக்கு சுலபமாக வந்துடும். என்கிட்ட எதுவும் கேட்கவே இல்லை, கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்குள்ளே இருக்குது. அதாவது உலகத்தை
தெரிஞ்சுக்கிறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும் உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்கும் வயசு ஒரு தடையே இல்லை. இப்போது ஒரு 5 வயசு பையனும் உலக நடப்புகளை புரிஞ்சிக்க முடியுது, ஒரு 10 வயசு பையனாலையும் புரிஞ்சிக்க முடியுது. அதே சமயத்தில் 60 வயசு ஆனாலும் புரியாதவங்களும் இருக்காங்க. ஸோ இது அவங்க வளர்ப்பை பொறுத்த விஷயம். அவங்க தாய் தந்தையர் அவங்கள பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறாங்களோ அதை பொறுத்த விஷயம். ஸோ அந்த வகையில் நல்லது கெட்டது கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் புரிய வச்சு தனுஷுடைய அம்மா என் தங்கச்சி விஜயலட்சுமி அது பண்ணின புண்ணியம், அது பாக்கியம், அதனுடைய பொறுமைக்கும் சகிப்புத்தன்மைக்கும் உழைப்புக்கும் இறைவன் கொடுத்த பரிசு. அதை அப்படி வளர்த்துருக்கு பிள்ளைகளை. அதனால் அப்படி உருவாக்குனதுனால, அப்படி தாய் தந்தையர்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கின பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையுமே உணர முடியும். வாழ்க்கை என்னென்னு தெரியும், நல்லது கிட்டது புரியும். அவங்க புதுசாக போய் எங்கேயும் கற்றுக்க வேண்டியதில்லை, அவங்க வாழ்க்கையில் கற்றுக்கிட்டது தான். ரொம்ப என் மேலே அன்பாகவும் பாசமாகவும் தான் எல்லா நடிகர்களுமே பழகிறாங்க. அஜித், விஜய், இன்னும் என் கூட நடித்த நடிகர்கள் எல்லாருமே என் மேலே ஒரு பாசமாக தான் இருக்காங்க. அதில் பொதுவாகவே இப்போ நடிப்புன்னு வந்துட்டால் எல்லாருக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அதில் எந்த வித பிரச்சனையும் இது வரைக்கும் வந்ததில்லை, இனி வராது. எல்லோருக்கும் என் மனம் கனிந்த சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள். வணக்கம்.